வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் சாட்டை எப்படி பேக்கப் பண்ணி ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை அப் டு எண்ட் வரை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சில சமயங்களில் உங்களோட வாட்ஸ்அப் தெரியாமல் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இல்லை உங்கள் புது மொபைல் வாங்குறீங்க, அந்த மொபைலில் உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்களோட பழைய சாட் எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதை ரீஸ்டோர் பண்ணி உங்களோட பழைய சாட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட புதிய வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை அப்படி எண்டு வர பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக ஈஸியாக உங்களோட பழைய வாட்ஸ்அப் சாட்டை நீங்கள் ஈஸியாக பேக்கப் பண்ணிக்கலாம், அந்த ரீஸ்டோரும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ரெண்டையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் அப்படின்னு இருக்கும். இந்த 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்ஸில் பேக்கப் ஹிஸ்ட்ரி வால்பேப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் சார்ட் பேக்கப் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவில் தான் நீங்கள் பேக்கப் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும். இந்த கூகுள் ட்ரைவ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இல்லை பேக்கப் டு கூகுள் ட்ரைவ் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நெவர் அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற அவசியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி உங்களுக்கு பேக்கப் எப்போ ஆகணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷன் தான் அது. தென் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், என்ன இமெயில் அட்ரஸில் பேக்கப் ஆகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்கப் ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒய்ஃபை இருக்கிறப்ப பேக்கப் ஆகணுமா, இல்லை ஒய்ஃபை செல்லுலார் உங்களோட மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி உங்களுக்கு பேக்கப் ஆகணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையும் நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். இதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு சேர்த்து பேக்கப் ஆகும். ஸோ வீடியோ தேவையில்ல அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். வீடியோ வேணும் அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் பேக்கப் பண்ணிக்க வச்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா பேக்கப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் ப்ராசஸிங் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட மொபைல் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ டேட்டாஸ் வாட்ஸ்அப்புக்கு தேவை அப்படிங்கிறத பேக்கப் பண்ணுறதுக்கு தேவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் ஒரு 71 MB தான் இருக்குது. சில பேர்லாம் நிறையா வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 1 GB 2 GB கூட வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப கம்மியான டேட்டா எனக்கு காமிக்குது. ஸோ இது ஃபுல்லும் உங்களுக்கு பேக்கப் ஆன பிறகு உங்களுக்கு உங்களோட கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் ஆயிரும். தென் உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த வாட்ஸ்அப் சாட்டை பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். நண்பா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா பேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பை என்னோடய மொபைல்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் வாட்ஸ்அப்பை என்னோடய மொபைல்லேயே இன்ஸ்டால் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோர் போய்க்கிறேன். ப்ளே ஸ்டோர் போயிட்டு வாட்ஸ்அப் சர்ச் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை மறுபடியும் நான் என்னோடய மொபைல்லேயே இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை எப்படி செட்டப் பண்ணுவீங்களோ அதே போல் நீங்கள் ஈஸியாக செட்டப் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி வந்த பிறகு நீங்கள் எப்படி வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே போல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்னோடய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஓடிபி வரும். ஓடிபி மூலமாக என்னோடய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் பேக்கப் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேக்கப் ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். கூகுள் ட்ரைவ் மூலமாக பேக்கப் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வேணும் அப்படிங்கிறப்ப கண்டினியூ கொடுத்துக்கலாம். தேவையில்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் நாட் நவ் கொடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு கண்டினியூ நான் கொடுத்துக்கிறேன் பேக்கப் பண்ணுறதுக்காக. தென் பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேக்கப் நீங்கள் கொடுத்ததால உங்களுக்கு எவ்வளோ டேட்டாஸ் பேக்கப் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேக்கப் ஃபவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 77 MB பேக்கப் ஆச்சு. ஸோ அதை ரீஸ்டோர் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. நான் ரீஸ்டோர் கொடுத்துக்கிறேன். என்னோடய கூகுள் ட்ரைவ்லேருந்து என்னோடய மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகுது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் எல்லாத்தையும் என்டர் பண்ணி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் செட்டப் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நான் ரீஸ்டோர் பண்ணதால் என்னோடய பழைய சாட் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ எந்த விதமான சாட்டும் என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து டிலீட் ஆகியிருக்காது. ஸோ அதை ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். உங்களுக்கு மறுபடியும் வந்து ரெக்கார்ட் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க மந்த்லி டேட்லி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா டேட்டாஸும் எனக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ நண்பா. இது போல் மோர் வீடியோஸுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.